தயவு செஞ்சு நான் செஞ்ச தப்பை மட்டும் நீங்கள் யாருமே செஞ்சிடாதீங்க. கிட்டன்ஸாக இருக்கட்டும், அடல்ட் கேட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஃபுட்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மெயினாக கிட்டன்ஸ்க்கு வந்து நான் சொல்லுவேன், அவங்க இப்போ தான் வந்து க்ரோவிங் ஸ்டேஜில் வந்து இருக்காங்க. அதனால் வந்து ஃபுட்டு வந்து எல்லாருமே கவனமாக கொடுங்க. நம்ம ஜெயிது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இஷ்யூவான, நான் இறந்துருவான், என்னை விட்டு போயிடுவான் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்து என் பிள்ளை வந்து அவனை ட்ரிப்ஸ் போட்டு அவனுக்கு ஆக்சிஜன் கொடுத்து மூச்சு விட முடியாமல் நான் அவனை அப்படி காப்பாற்றி நான் வந்து வச்சுருக்கேன் அல்லாவுடைய உதவி கொண்டு. இது வந்து யாருன்னு தெரியுதா? ஜோயாம்மா பற்றி உங்களுக்கு தெரியும். அவள் எவ்வளோ ஒரு ஹைப்பர் ஆக்டிவ், இவ்வளோ சேட்டை பண்ணுவாள், இவ்வளோ வால் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கிளிப்பில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவளை எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே நான் சொல்ல வேணாம். அது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜயான் குட்டியும் வந்து சேம் அதே மாதிரி தான். அவன்கிட்ட இருந்து தான் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. லூஸ் மோஷன், வாமிட்டு, வெயிட் லாஸு, ஒரு நாளில் வெயிட் லாஸ், 2 நாள் அப்படி ஆச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். டாக்டர்ஸும் சத்து மெடிசன்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. சப்ளிமெண்ட் அது இதுன்னு எல்லாமே நான் கொடுத்தேன். பட் வெயிட் குறைஞ்சிட்டே தான் போகிறாங்களே தவிர வெயிட் இன்க்ரீஸே ஆகலை. அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹோம் ஃபுட்டு கொடுக்காதீங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுவுமே எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் கொடுத்தது ஒரே ஒரு ஃபுட்டு மட்டும்தான், மேக்ஸி பர்ஷியன். அந்த ஃபுட்டு மட்டும்தான் நான் வந்து கொடுத்தேன். அது 6 kg வந்து 800 900 சம்திங் வரும். சரிங்களா? அந்த ஃபுட்டு மட்டும்தான் நான் கொடுத்தேன். சத்தியமாக சொல்கிறேன், அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அந்த ஃபுட்டு வந்து நான் கிட்டத்தட்ட என் கிட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலாகவே நான் கொடுத்துட்ருக்கேன். ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு. சரிங்களா? என்கிட்ட இருந்து எல்லா கிட்டன்ஸுமே இறந்ததுக்கு காரணம் அந்த ஒரு ஃபுட்டு மட்டும்தாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எனக்கு ஃபுட்டு மேலே ஒரு டவுட் வந்துடுச்சு. ஜெயிதுக்கு வந்து இப்படி ஆனவுடனே, எல்லாமே இப்படி ஆனவுடனே எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. இது நம்ம ஃபுட்டை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், அதில் மிஸ்டேக்னா அப்போ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஃபுட்டை சேஞ்ச் பண்ணேன். January 31 நான் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணினேன். சரிங்களா? இவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்துட்டு January 8 இன்றைக்கி வந்து என்னோடய கிட்டன்ஸ் எல்லாமே ஆல் ஹெல்த்தி. ஜயான் வந்து இப்போ ரெக்கவரிங் ஸ்டேஜில் இருக்கா. இது நான் Jan 6 இன்றைக்கி நான் எடுத்த வீடியோ. 8 டேஸில் வந்து என்னுடைய குட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 200 grams 300 grams வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஜோயா வந்து வெறும் 450 கிராம் தான் இருந்தால், அவள் இப்போ வந்து 550 கிராம் இருக்கா. சரிங்களா? ஜெயினாக இருக்கட்டும், ஜெய்தா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இன்க்ரீஸ் வந்து வெயிட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல் தேங்க்ஸ் டு கிரெயின் ஜீரோ ஃபுட்டு. அப்புறம் ராயல் கெனின் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்றதுனால நான் ஒரே ஒரு பேக்கெட் தான் வாங்கினேன். ஜோயாக்கும் ஜயானு இவங்க 4 பேருக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் அவங்களுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், வெயிட் வந்து கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் ராயல் கெனின் வந்து கொடுப்பேன். ஒரு வாரத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் தான் வாங்கினேன். சரிங்களா? மிச்சபடி பார்த்திங்கன்னா கிரெயின் ஜீரோ ஃபுட்டு தான். என் பிள்ளைங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், நான் அவ்வளோ ஒரு ஹாப்பி. இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையவே செய்யாது. நம்ம பேஜை தொடர்ந்து பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும், அவ்வளோ ஒரு சிக்கில் கடந்து எல்லாமே ஆகி என் பிள்ளைங்களை வந்து நான் காப்பாற்றுன மாதிரி காப்பாற்றி வச்சுருக்கேன். தயவு செஞ்சு அந்த மேக்ஸி பர்ஷியன் இந்த ஃபுட்டு வந்து தயவு செஞ்சு யாரும் வாங்கி கொடுக்காதீங்க. வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸி பர்ஷியன் ஆல் லைஃப் ஸ்டேஜ், எல்லா லைஃப் ஸ்டேஜுக்கும் கொடுக்குற ஒரு ஃபுட்டு. சரிங்களா? இது வந்து ஜோயா வந்து இப்போ படுத்திருக்கா பாருங்கள். இது வந்து ஜோயா. இப்போ அவளுடைய கண்டிஷன் வந்து என்னென்னு தெரியும். ஜயான் மட்டும் ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிறான். பிகாஸ் வந்து அவனுக்கு ரொம்ப இம்யூனிட்டி வந்து வீக்காக இருக்குது. பட் அதுக்கு வந்து நான் சப்ளிமெண்ட் கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் ஃபுட்டும் வந்து இப்போ நல்லா சாப்பிட்றான். பட் அவன் வந்து இப்போ 400 grams தான் இருக்கான். அதாவது 3 மாத குட்டி. சரிங்களா? 3 மாத குட்டி வந்து 400 grams தான் இருக்கான். 3 மாத குட்டி மேக்ஸிமம் 1 kg கிட்டையாச்சும் இருக்கணும். சரிங்களா? வெறும் 400 grams தான் இருக்கான். இன்ஷால்லா அவனுக்காக துவா பண்ணுங்கள். யாரும் மேக்ஸி பர்ஷியன் இந்த ஃபுட்டை வந்து வாங்கி கொடுத்துடாதீங்க. உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் வாங்கி கொடுத்ததா இருந்தால் அது உங்கள் விருப்பம். நான் சொல்கிறத வந்து என்னுடைய இதில் நான் சொல்லிட்டேன். அவங்க தான்